எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அப்பவே சொன்னலப்பா, இந்த தமிழை வச்சுக்கலாம் கட்சிக்குள்ள ஒரு பண வசூல் வேட்டையே நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னப்ப நீங்க யாரும் நம்பல. இப்ப பாத்தீங்களா, அந்த கட்சியோட நிர்வாகியே வெளியே வந்து ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த கட்சியோட லட்சணமே. அதாவது இந்த கட்சியில தொண்டர்கள், இந்த ரசிகர்கள், ஏமாளிகள் இருப்பான் தெரியுமா, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கட்சிக்கு செலவு பண்ண வச்சுட்டு இவங்க பேரு புகழ் போட்டு பெருமையை பீத்திக்கிறாங்க. ஸோ இதான் இந்த கட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான அவதூறு குற்றச்சாட்டை தனது எக்ஸ்ல பதிவுல இப்போ பனையூர் ஆஃபீஸ் இருக்குல்ல, தமிழை வச்சுக்கிறது பனையூர் ஆஃபீஸில் புதுசாக வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்துருக்கக்கூடிய மில்டன் அப்படிங்கிறது தன்னுடைய எக்ஸில் பதில் போட்டிருக்காரு. இவர் ஏன் நம்ம வந்து பனையூர் வாட்ச்மேன் சொல்கிறோம் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். இந்த மில்டன் இருக்கார்ல, இந்த மில்டன் சொல்கிற விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்து அதுக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஆளும் ஒரு ஆளே கிடையாது நம்ம ரேஞ்சுக்கு. ஸோ ஆனாலும் இவர் சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலே எடுத்து வெளியிடுறாங்க. அங்கே ஒரு நிர்வாகி, அது தமிழை வச்சு கலத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகியை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமுறலை வந்து வெளிப்படுத்துறாரு, நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இது உண்மைத்தன்மை என்னன்னு மக்கள் தெரியும்ல. அது மட்டும் இல்லை, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கல கட்சிக்குள்ளேயே வந்து நிர்வாகிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூசல் வெடிக்குது. இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம், இப்போ வந்து ராமநாதபுரம் பகுதியில். ஸோ இதனையா தலைமை வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறத பற்றியும் தளபதி விஜய் நேற்று அம்பேத்கர் பிரச்சனை ட்வீட் போட்டதுக்கு அப்புறமும் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு போட தைரியம் சொன்ன வாய்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் அமித்ஷா பேரை ஏன் குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் பதிவு ஒன்று பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக செய்யறதா இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோல போகலாம். முதல்ல அந்த பனையூர் வாட்ச்மேன் இந்த மில்டன் இருக்கார்ல, ஏன் சொல்றானா, அதாவது தளபதி விஜயவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாக எதுக்குனாலும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ட்வீட் போடுறாருன்னா அவருக்கு எப்போ சௌகரியம் இருக்கோ அப்போ, ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வசதியை பொறுத்து அவர் வந்து போடுவாருன்னு ட்வீட்டை, அது உங்களுக்கு தெரியும். உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுதி கொடுக்குறவர் வரல, அவருக்கு இதை சொல்றதுக்கு உள்ளான ஆள் வரல அப்படி நிமிஷம் தமிழை வச்சுக்கிறதுல ஆபீஸ்ல என்ன நடக்கு, தளபதி விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படிங்கிறத விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரியே தன்னுடைய சில பதில அது இதுக்குன்னே வேலை செய்யறது. அதாவது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்கு, அதை பத்தி பேசாம தளபதி விஜய் என்ன பண்றாரு அதையே பனையூர் ஆபீஸ்ல என்ன நடக்குன்னே இந்த வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கனாலதான் இந்த மில்டனுக்கு இப்போ நம்ம பனையூர் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி பதவியை கொடுத்துருக்காங்க நம்முடைய தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அதனால தான் அந்த பனையூர் வாட்ச்மேன் வந்து இன்னைக்கு அப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு காலத்துல பண வசூல் வேட்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு புதுசாக ஒரு கட்சியை நம்ம முளைக்கும் போது கட்சியில் 1008 பிரச்சனை முடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எதிரிகள் வேணும்னே காசு கொடுத்தே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் உள்ள இருக்க கட்சி நிர்வாகிகளை யாராவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம், அதாவது காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதுலாம் அடுத்த கட்டமாக பண்ணுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே வந்து பூசு அடிக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டையில் உருவாக்கி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் பெரிதளவு நம்ம கொண்டு போகட்டாலும் ஆனால் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியிலே சரி பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி பிரச்சனைகள் வருது, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அது என்ன மாதிரி பிரச்சனைகள் தமிழை வச்சுக்கிறதுக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மற்ற கட்சியில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வராங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை ஈஸியாக தேர்ந்தெடுத்துலாம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னாலே போதும், அங்கே எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 2 குரூப் 3 குரூப் இப்படி பிரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நான் தான் மாவட்ட தலைவர், நான் ஒன்றிய தலைவர் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பூசல் வெடிக்குது. இது வந்து ஈஸியாக நீங்கள் கடந்து போக முடியாது, ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பு ரொம்ப அவசியம். அதாவது மாநாட்டுக்காக தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தற்காலிக நியமிப்பாளர் பொறுப்பாளர் நியமிச்சிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே தூத்துக்குடி இப்படி ஒரு சம்பவம் நினைச்சிங்க நல்லா தெரியும். தூத்துக்குடியில் குருஸ் பண்ண அவருடைய சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தும் போது அங்கே இன்னொரு பிரிவினர், ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்னால் அவர்கள் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மாவட்ட பொறுப்பாளர் சொல்லி அவங்க இப்படி தனியாக ஒரு கோஷ்டியாக பிரிஞ்சு போய் மாலை மரியாதை போட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரு பூசல் வெடிச்சுது. ஸோ நம்ம யாருமே பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க. இயக்கமாக இருக்கும்போதே வலசரவாக்கத்தில் உள்ள 182வது வார்டில் கட்சியில் பயணிச்சிட்டு இருந்தேன், இயக்கத்திலே பயணிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பித்த பிறகும் அங்கே 182வது வார்டில் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை எங்கள் ஊரில் திருவிழா அப்போ ஊருக்கு வந்தப்போ தளபதி வெற்றி கழகத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க. அப்போதைக்கு நான் கொடுத்தேன். அடுத்து கொடியேற்ற விழாவுக்கு வந்த பாலமுருகன் வந்தவர் எங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் சேர்ந்து பயணிங்க, எதுக்கு அங்கே போய் பயணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறமா மாநாடுக்காக எங்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கேட்டார். வேன்கள் பற்றாக்குறை இருக்குது, நான் வந்து அது கூட்டி போகணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார். அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தளபதியாருக்கு நீங்கள் வந்து தளபதி ரசிகன், தளபதியாருக்கு வந்து வெள்ளி வேல் ப்ரெசன்ட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம தளபதியாருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆசையில் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வெள்ளி வேல், ஒரு 5 அடியில் வெள்ளி வேல் ஒன்று ப்ரெசன்ட் பண்ண நம்ம வழிவிடு முருகன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை பண்ணி, அண்ணன் நீங்கள் கூட வந்திருந்தீங்க, சிறப்பு அர்ச்சனை பண்ணி அப்போதைக்கு நாங்கள் கொடுத்தோம்.
அந்த கொடுத்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவருடைய பூஜை ரூமில் தான் இருந்துச்சே தவிர வேலை பற்றி எந்த ஒரு விஷயமே அவர் சொல்லவே இல்லை. யார் பூஜை ரூம்ல? அவர் பாலமுருகன் மலவெளியில் ஜெயபாலா அவங்க பூஜை ரூமில் தளபதிகிட்ட கொடுக்கல. அந்த வேலு ரெடி பண்ணதுக்கான வேலோட மதிப்பு வந்து 1,38,000 பில்லு. அந்த பில்லு முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது. அடுத்து அப்புறமா அங்கே போட்ட அன்னதானம், அங்கே போட்ட அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே அங்கே வந்த தொண்டர்கள் அனைவருக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணி 3 வேளை சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாங்கள் தான். அதையும் எங்கள் பேரை காட்டலை, அவங்க எல்லாமே அவர் செஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தார். இதில் அதிருப்தி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் வந்து வர்றீங்க, ராஜாவை வந்து தெரிய காணாமல் ராஜாவோட ஏற்பாட்டிலையும் போட்டால் என்ன அப்படின்னு கேட்டதுலேருந்து ரொம்ப அவர் எங்களை ஒதுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா கழக பொதுச் செயலாளரை போய் கடந்த 9ஆம் தேதி மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு ஆதாரமாக அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம். நீ அவரை ஏற்றுக்கிட்டா அவரோட சேர்ந்து பயணி, அவர் ஏற்றுக்கலைன்னா அவர் ஃபோட்டோவும் போடாமல் என்னோடய ஃபோட்டோவும் போடாமல் நீ தனிப்பட்ட முறையில் தளபதியாருக்காக மக்கள் பணியில் ஈடுபடு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பேருக்கும் தெரியும், இங்கேருந்து எல்லா பேரும் அங்கே போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணனுடைய சொல்படி விலையில்லா விருந்தகம் ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த நலப்பணியை கூட வந்த உடனேயே அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி எங்களால் அந்த மக்கள் பணிகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மேலும் பத்தாவதுக்கு என் மேலே அவதூறு பரப்புகிற அளவுக்கு அவர் மீடியாக்களில் என்னுடைய ஃபோட்டோ போட்டு எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் என்னுடைய ஃபோட்டோ போட்டு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதற்கான தகுந்த பதிலடியை தரும் அளவுக்கு நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இல்லை, இவர் என்னென்ன சொல்கிறாருங்கிறத நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வலசட பக்கத்தில் 182வது வார்டில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய சொந்த ஒரு ராமநாதபுரத்தில் உள்ள ஜெயபாலா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்ன வந்து கட்சிக்காக செலவு பண்ண சொன்னாங்க. நான் வந்து மாநாட்டுக்காக வண்டிகளுக்காண்டி 1.5 லட்சம் செலவு பண்ணேன். ஆனால் என் பேர் எதுலையுமே காட்டலை. அதேமாதிரி அன்னதானம் படத்தில் நான் போட்டேன், என் பேர் எதுலையுமே காண்பிக்காம இவங்களாவது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாதிரி எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் நான் கட்சி தலைமையிட்ட போனேன், புஷியானந்தவர்களை சந்தித்தேன், அவர் என்கிட்ட விட்டு அவங்களோட ஒன்றா சேர்ந்து போயினீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏன் போட்டவங்க போட வேண்டாம், அவங்க போட்டவங்க போட வேண்டாம், தனியாக தளபதி அவர்கள் பேரை சொல்லி நீங்கள் நன்மைகள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத இவர் ஊடகத்தில் வெளிப்படுத்துறாரு. இதோட ஒட்டுமொத்த சாராம்சமே அதுதான். ஸோ அப்படின்னா தலைமைக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் சரி பண்ணிடணும். அதை வந்து வளர விடக்கூடாது. இவர் வந்து ஊடகத்தில் வந்து சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாக பூதாரமாக வெடிக்கும். இதை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சரி பண்ணிடலாம்னா கட்சிக்கு தான் கெட்ட பேரை விளைவிக்கும். ஏன்னா இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்க கட்சி தளபதி விஜய் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா அது டெல்லி வரைக்கும் பறக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமித்ஷா அவர்கள் பேசுகிற காரணமே தளபதி விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் நூலை வெளியிட்டு அம்பேத்கர்களை பற்றி பேச ஆரம்பிச்சதான். அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ள இலசுகள் வரைக்கும் எல்லாமே அம்பேத்கர் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் அம்பேத்கர்களை பற்றி பேசிருக்காங்க. அப்பெல்லாம் டெல்லி வரைக்கும் போயிருக்குமா? அம்பேத்கர் பேசுறதா பேசினா இருக்குன்னு வந்திருக்குமா? காரணம் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை வச்சுக்கிறதுல இப்போ தீர்க்கப்படாத ஒரே பெரிய பிரச்சனையா பூசடிக்க காரணம் கேட்டிங்கன்னா கரெக்டான முறையில் ஒரு மாவட்டத்துக்கு இவர் தான் தலைவர், ஒன்றிய தலைவர் இவர் தான், பொறுப்பாளர் இவர் தான், அதிகாரப்பூர்வமாக தலைமை இன்னுமே அறிவிக்கல. மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஸோ அப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறனால தான் அந்த ஒரு இடத்துல தற்கொலையாக நிர்வகிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இயக்கம் மருந்து இப்போ வந்திருப்பாங்க. அவங்க நாங்கள் தான் மாவட்ட பொறுப்பாளர், நான் மாவட்ட பொறுப்பாளர் தனித்தனியாக உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூசல் வெடிக்குது. அதாவது மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்கள் திரட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னா போதும் தமிழை வச்சுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. ஒரு சின்ன இதனாலும் இவ்வளோ கூட்டம் கூடுது. ஸோ அப்படிங்கும்போது அவர் மேலே நம்மளும் அந்த கட்சியை சேர்ந்து சொல்லிட்டு எல்லாமே அவங்கள ஒரு போட்டியாக மாறுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், தலைமை வந்துட்டு சீராக கவனிச்சு இப்போ இவங்க தான் தலைவர், இதுதான் தளபதி அறிவிச்சிருக்காரு, இவங்க கட்டுப்பட்டு எல்லாம் செயல்படுங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொருள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காதனால தான் உள்ளுக்குள்ளேயே பூசல் நடந்துகிட்டே இருக்கு. இதை நீங்கள் வந்து கண்டு காணாமே விட்டா இது வந்து பெரிய பிரச்சனையை வெடிக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மட்டும் இப்போ தூத்துக்குடியில் ஏற்கனவே நடந்துச்சு, இப்போ வந்து ராமநாதபுரத்தில் நடக்குது. இந்த ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி வச்சுட்டே இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஒரு பின்னடைவாகும். ஸோ எனக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, ஏன் வந்துட்டு அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகளை நிர்வகிக்காமல் இருக்காங்க கட்சியோட தலைமை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதை வந்து விரைந்து அவங்க பண்ணாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை தானே, இதனாவது அப்படின்னா இதையே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிலடி தான் குஞ்சுகள். கட்சியில் வந்து ஒரு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவன் நினைச்சது அவன் பண்ணுறான். இவன் தனியாக ஒரே ஊரில் 2 பேர், அதாவது தமிழை வச்சுக்கிறது போல இவன் ஒரு தனியாக ஒரு மரியாதை பண்ணுறான், இவன் ஒரு தனியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி
அது வந்து யாருக்குமே அடங்காத கட்சி மாதிரி ஒரு பேர் எடுத்துரும் இப்போ ஸ்டார்டிங்லேயே. அதை வந்து தடுக்கிறது தலைமை கையில் தான் இருக்குது. இதை வந்து தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலர் புசி வந்து இவங்க தான் அதை பற்றினா அதை சீரமைக்கணும், அதை கட்டமைக்கணும். அதுக்கப்புறம் நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா அவர்கள் பேசின விஷயம் எவ்வளவுக்குள்ள ஒரு பூதாரமாக வெடிச்சது, அது எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இங்குள்ள கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஆசிரியர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தளபதி விஜய் அவர்களும் தான் அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல அதுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள சில நல விரும்பிகள் தளபதி விஜய் அவர்கள் எப்படியாவது குறைச்சணும் நொட்டம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அமித்ஷாவோட பயப்படுறாரு, பிஜேபியோட பயப்படுறாங்க, அவரது இவருடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் இருக்காரு, ஆனால் அவருக்கு அவங்க இழிவுபடுத்தும் போது அதை எதிர்த்து கேட்க கூட தெம்பு திராணி இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு அவதூறுல பரப்பிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜய் கண்டனத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, என்னது அது வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷான்னு பேரை குறிப்பிடவே இல்லை, உள்துறை அமைச்சர் கூட குறிப்பிடல, அப்புறம் இது என்ன பெரிய கண்டனம் அப்படின்னு. அதாவது கண்டனம் தெரிவிக்க முன்னாடி கண்டனம் தெரிவிக்கல தெம்பு திராணிலானாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர் தைரியமா வன்மையாக கண்டிக்கிறேன், எங்களுடைய கொள்கை தலைவர் அவங்க மீது ஏற்க முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல அமித்ஷான்னு குறிப்பிடல, உள்துறை அமைச்சர் குறிப்பிடல, யாரோ ஒருவர் பட்டா அது கூட தைரியம் இல்லைன்னா இவர் என்ன கட்சி நடத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டினை உங்களை நிறைய இந்த அலுவலகெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பதிலடியை கொடுக்காம கூட நம்மளால போகலாம், எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால கொடுக்குறேன். அதாவது கேட்டீங்கன்னா, எப்பா அவருக்கு தைரியம் தெம்புல ஒரு கட்சி நடத்துறான்னு சொல்றீங்கல்ல, முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அந்த கண்டனத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தார்ல ட்விட்டர்ல, அதை பார்த்தீங்களா பாருங்க. அதாவது அதிக பாவம் செஞ்சவங்க தான் புண்ணியத்தை தேடுங்கிற மாதிரி அந்த பூசியும் பூசாமலுங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல எங்கேயாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு அவர் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? இல்ல அவர் தானே தமிழ்நாட்டு ஆண்டு கட்சியோட தலைவரா இருக்காரு, அவரே குறிப்பிடல. அதை யாராவது சுட்டி காட்டினீங்களா? இல்ல அங்க சுட்டி காட்டாம தளபதி விஜய்ல மட்டும் வந்துட்டீங்க. இது என்ன இருக்கு? ஸோ அப்போ அவருக்கு தைரியம் தெம்புல நீங்கள் சொல்ல வேண்டியதானே? அப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, தளபதி விஜய்கிட்ட மட்டும் வந்துருக்கீங்கன்னா. தளபதி விஜயாவது வன்மையாக கண்டிக்கிறேங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு, அதில் அவர் அதை கூட பயன்படுத்தவே தெரியல. முதல்ல ஒரு விஷயத்தை வந்து பேச முன்னாடி தெரிஞ்சுட்டு பேசணும், ஓகேவா? நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் அறிக்கை விடணும், நீங்கள் நினைச்ச மாதிரி ட்விட்டு போடணும், நீங்கள் வச்ச ஆளா என்ன தளபதி விஜய் அவர்கள்? ஸோ வேற பொழப்பு இருந்தா பாருங்கய்யா. ஸோ இதை பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது கட்சியில் இப்படி கட்சி நிர்வாகிகளே அவ்வளோ குளறுபடி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாதாம் பொறுப்பாளர்னு முண்டி அடிச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒரு கட்சியை கொண்டு போகிற இதை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. இதை வந்து கூடிய சீக்கிரத்தை தலைமை வந்து முடிவெடுக்கணுங்கிறத என்னோட கருத்து. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.